ஓம் நமச்சிவாயே. ஆன்மீகத்துக்குள்ள செய்யக்கூடிய அத்தனையுமே நம் உடலை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவமே. நாம் சாதாரணமாக பார்த்தா இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அதுக்குள்ளே போய் அதன் ஆழத்தை தேடி பார்க்கும்போது தான் இவ்வளவு விஷயங்களை, நுண்ணியமான விஷயங்களை, முடியளவு விஷயங்களை கூட நமக்கு தேவையானதாக மாற்றி இருக்கின்றார்கள் என்பது புரியும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். போகி பண்டிகை அப்படின்னா அன்னைக்கு காப்பு கட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காப்பு கட்டுங்கிறது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இனி வரும் சமுதாயம் செய்யுமோ செய்யாதோ தெரியவில்லை. ஆனால் நமக்கு மூத்தவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை பக்குவமாக பவ்யமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த காப்பு கட்டு அப்படின்னா என்ன, அது எதற்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, காப்பு கட்டுங்கிறதே வேப்பிலை, ஆவார இலை, சிறு பீலைப்பூ. வேப்பிலை, ஆவார இலை, சிறு பீலைப்பூ, இந்த மூன்றையும் ஒன்றாக செய்து, அந்த காலத்தில் எல்லா வீடுமே கூரை வீடாக இருந்துச்சு அல்லது ஓட்டு வீடாக இருந்துச்சு, தாழ்வாரம் இருந்துச்சு, அதில் குத்தி வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே காங்கிரீட் வீடாக மாறிடுச்சு. அப்படி மாறினாலும் கூட எல்லாமே மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் வைக்கிறது, வீட்டுக்குள்ளே அடுப்புக்கு முன்னாடி வைக்கிறது, தண்ணி பானைக்கு மேலேயோ அல்லது பக்கத்துலேயோ வைக்கிறது, இது போன்ற செயல்பாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் அந்த தோட்டம் காடு வைத்திருக்கின்றவர்கள் கட்டாயம் தோட்டத்திற்கோ அல்லது மானாவாரி காட்டிலோ கொண்டு போய் வைத்து வருவார்கள். அப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த வேப்பந்தலை எல்லாம் இருக்கிற இடம் தான், ஆவாரந்தலை இருக்கிறது தான், பூளைப்பூ இருக்கிறது தான், இதையே மூணையும் ஒன்றா சேர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க செய்த விஷயத்தில் மிக முக்கியமான மருத்துவ நுணுக்கம். இந்த வேப்ப இலை பார்த்திங்கன்னா அதில் நைட்ரஜன் வாயுவை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது, தேவையற்றதை விலக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது. ஆவாரம் இலை பூ இதில் என்ன இருக்கிறது என்றால் துவர்ப்பு சுவை, அதிலே வெப்பத்தை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சிறுபீலைப்பூ அதில் என்ன இருக்கிறது என்றால் நுரையீரலுக்கு தேவையான சக்தி, பெருங்குடலுக்கு தேவையான சக்தி, பொதுவாக காற்று மண்டலத்தில் நம் உடலில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை சீர் செய்யக்கூடிய சக்தி, இந்த மூன்றும் இருக்கிறது. ஆக வேப்ப இலை, ஆவார இலை, பீலைப்பூ இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்திலே நல்ல சக்திகளெல்லாம் உள்ளே வரும், கெட்ட சக்திகளெல்லாம் அழிந்துவிடும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாத்து படுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, வீட்டில் யாராச்சும் அந்த அமாவாத்து படுத்து பக்கத்தில் கொண்டு வேப்பிலையை வைப்பாங்க. ஏன் வேப்பிலை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம் இருதயத்திற்கு தேவையான நைட்ரஜன் வாயுவை இழுத்து உள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு இலை என்பதால் யாருக்கு இருதயத்தில் சக்தி குறைகிறதோ அவர்களுக்குத்தான் அம்மை போடுகிறது. ஆக அந்த இருதயத்திற்கு தேவையான சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த மரம் வேப்ப மரம் என்பதை இந்த காலத்திலோ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இதுவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று நாம் அவங்க சொன்னதை அப்படியே செய்கிறோம், அவ்வளோதான். அதோட அறிவியல் நுணுக்கத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதில்ல. அமாவாசை படுத்தா வேப்பிலை வைக்கிறோம், காப்பு கட்டுனா வேப்பிலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ இந்த மூணையுமே வைக்கிறோம். இதுதான உண்மை. ஆனால் மருத்துவ குணத்தையும் தெரிந்து கொண்டு இதன் மகத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஆறாக பெருகும், கடலாக பெருகும். நமக்கு எண்ணாத விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே நற்காரியங்களை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இனிமேல் காப்பு கட்டுவோம். நல்லதே நடக்கும்.